1976 வரை இப்பள்ளியில் படித்து தற்போது இந்த பள்ளிக்கு ஒரு விழாவுக்கு தலைமை விருந்தினராக வரக்கூடிய அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் சேவாசதன் பள்ளிக்கூடம் தான். முதலாவதாக எங்களது பெற்றோர்கள் ஞாபகார்த்தமாக ஆண்டுதோறும் 10வது மற்றும் 12வது ஆண்டுகளில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு பரிசு வழங்க வேண்டும் என்று வந்து உங்கள் தலைமையாளர் கேட்டபோது மேனேஜ்மெண்ட்டுடன் கலந்து ஆலோசித்து எங்களுக்கு அதற்குண்டான பர்மிஷனை வாங்கி தந்தார்கள். இந்த உலகம் இருக்கும் வரை சேவாசதன் பள்ளி இருக்கும். சேவாசதன் பள்ளி இருக்கும் வரை எங்களது பெற்றோரது நினைவும் இருக்கும். இந்த பள்ளிக்கு 59 ஆண்டு முடிந்து 60வது ஆண்டு தொடங்குகிறது. எனக்கும் 59 ஆண்டுகள் முடிந்து 60வது ஆண்டு நடைபெற்று வருகிறது. எங்களில் ஒரு சிலர் பின்வரும் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எங்களது குழந்தைகள் இந்த பரிசளிப்பு விழாவை தொடர்ந்து நடத்தும்படி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி உலகம் உள்ள வரை இந்த பரிசளிப்பு தொடரும் என்பதை நான் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள ஆசை செய்கிறேன். குறிப்பா சாதாரண தமிழ் மீடியத்தில் படித்தா ரொம்ப கேவலம் நினைக்கிற ஒரு எண்ணம் வெளியில் உள்ளவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் 11வது வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படித்த எனது அண்ணன் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். என்னை பொறுத்தவரை BSNL நிர்வாகத்தில் சாதாரண ஜேஇயாக சேர்ந்தவர் என்று ஒரு டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்கின்றேன். எனது தம்பி திரு ஸ்ரீதர் துபாயில் வேலை செய்துவிட்டு வந்து இப்போ மெட்ராஸில் இருக்கிறார். எனது சகோதரி சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஜாப்ல இருக்காங்க. அடுத்த சகோதரர் ஷார்ஜால ஒரு வேலையா இருக்கார். கடைசி சகோதரர் பாம்பேயில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஒரு மிகச்சிறந்த பொசிஷனில் இருக்கிறார். ஏதோ எங்க குடும்பத்தை பத்தி சொல்றதுக்காக இதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். தமிழ் மீடியத்தில் படித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்கு எங்களது குடும்பம் ஒரு சான்றாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன். There are 2 words in the English dictionary. One is called attitude, another is called discipline. ABCD இதெல்லாம் போட்டா 26 எழுத்துன்னு தெரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த எழுத்துக்கு ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு போட்டீங்கன்னா இதற்கு 26. அது மாதிரி ஒரு மதிப்பெண் கொடுத்து இப்போது நான் சொன்ன ஆட்டிடியூட் அண்ட் டிசிப்ளின் அதை ஸ்பெல்லிங் எழுதி அதற்கு உண்டான வெயிட்டேஜை போட்டீங்கன்னா மிகச்சரியான 100 வரும். எதற்காக சொல்கிறேன் என்றால் ஆட்டிடியூடும் டிசிப்ளினும் இருந்தால் வாழ்வில் நாம் முன்னேற்றப்படுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நமக்கு எல்லாம் சாதாரணமா தெரிஞ்ச ஒரு வார்த்தை மாதா பிதா குரு தெய்வம். சாதாரண என்ன சொல்லுவாங்க, மாதா அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். அப்பா டீச்சர் குரு தான் மக்கள் எல்லாம் காட்டி தெய்வத்தை காட்டுவார். இது சாதாரணமா அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். ஆனால் நான் ஒரு இப்போது சொல்லக்கூடிய விளக்கத்தை இன்னொரு கூட்டத்தில் இன்னொரு மூலம் கேள்விப்பட்டேன். அப்ப மாதா பிதா குரு தெய்வம் என்றால் இதில் தெய்வம் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. தாயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம், தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்கிறார்கள். அப்போது ஒரு கோயிலுக்கு சமமாக தாயை சொல்கிறார்கள். அடுத்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த கோயிலில் உழைக்கக்கூடிய மந்திரமாக இருப்பவர் தந்தை. குரு என்று சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு என்ன சொல்ற